والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد, சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் எனக்கு அந்த ப்ரெசன்டேஷனை சென்ற வாரமும் செய்ய கிடைக்கல, இந்த முறையும் செய்ய கிடைக்கல. நான் ஒரு பயணத்தில் இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் கட்டாயமாக சாதிக்கிறது முயற்சி பண்ணுகின்றேன். இன்றைய பாடத்திலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய பொருளாதார ஒப்பந்தங்களிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தம் அக்துல் இஸ்திஸ்னா என்று சொல்வார்கள். அக்துல் இஸ்திஸ்னா, கான்ட்ராக்ட் கொடுக்கிறது. கான்ட்ராக்ட் என்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு பாடம் கொடுக்கிறது. அதே மாதிரி அதாவது எங்களுக்கு தேவையான ஒரு தளபாடத்தை செஞ்சு தருவார்கள், ஒரு பீரோவை செஞ்சு தருவாங்க, பாடம் கொடுக்கிறது. இப்படியான கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட இது இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கும் மார்க்கத்துடைய அடிப்படையில் இது இருக்கின்றதா, அல்லது இஸ்லாம் கூறக்கூடிய கொடுக்கல் வாங்கலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முரண்படுகின்றதா, அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன, இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருந்தால் அதற்கான தீர்வு என்ன என்ற விடயங்களை தான் நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். இஸ்திஸ்னா சொல்றது அந்த அரபுல சனஅன்னு சொன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சொல்லுவாங்க. சான மஸ்னா கம்பெனிக்கு சொல்லுவாங்க, ஃபேக்டரி தொழிற்சாலைக்கு சொல்லுவாங்க மஸ்னா. அப்ப சனா இஸ்திஸ்னா சொன்னா ஒரு விஷயத்தை செஞ்சு தருமாறு கேட்கிறது. ஒரு தொழில், அதாவது தொழில் செய்யக்கூடிய அல்லது அதாவது ஒரு பில்டிங்கை கட்டக்கூடியவர்கள்ட்ட அதை செஞ்சு தருமாறு, ஒரு பில்டிங்கை கட்டி தருமாறு கேட்கறதுக்கு தான் சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நாங்கள் சுருக்கமாக ஆங்கிலத்துல சொல்லப்படக்கூடிய கான்ட்ராக்ட் கொடுக்குற என்ற வார்த்தை தான் பரவலாக கான்ட்ராக்ட் சொன்னா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். அப்ப இந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படை ஏதோ ஒரு விதத்துல ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இஸ்லாமிய பொருளாதாரத்துல அதாவது ஒரு சாதாரண விற்றல் வாங்கலாக இருந்தாலும் அந்த ரெண்டு தரப்பும் ஏமாற்றப்படாத அடிப்படையில அந்த விடயங்கள் தெளிவாக இருக்கணும். முஅய்யன் சொல்லுவாங்க. அதாவது நான் கொடுக்கிற தொகை எவ்வளவு இருக்கணும், வாங்கக்கூடிய அதாவது அந்த பொருள் முன்னுக்கு இருக்கணும். இல்லாட்டி அது எங்களுக்கு அதாவது அதனுடைய அது இதற்கு இப்ப அதாவது இந்த ஒப்பந்தத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் கான்ட்ராக்ட் கொடுக்கிற நேரத்துல நாங்க எந்த பொருளை செஞ்சு தருமாறு கான்ட்ராக்ட் கொடுக்கிறோம், ஒரு வீடு கட்டி தருமாறு கான்ட்ராக்ட் கொடுக்கிறோம். அது எப்ப நடக்க போகுது, எதிர்காலத்துல நடக்க போகுது. எதிர்காலத்துல எங்களுக்கு செஞ்சு வரக்கூடிய ஒரு பொருளை இன்றைக்கு நாங்க காசு கொடுத்து வாங்குறதுல ஒரு ஏமாற்றமான நிலைமை வாரத்தின் காரணமான அடிப்படையில எந்த ஒரு பொருளையும், அதாவது இப்ப எங்களுக்கு இப்ப மீன் பிடிக்க போறவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இன்ன மீன் அவங்களுக்கு பிடிச்சிட்டு தரேன், இப்பயே காசு கொடுக்கல, அப்படி எங்களுக்கு வாங்குறதுக்கு இயலாது. இப்போ இந்த வானத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவையை காட்டி எனக்கு நான் அவங்களுக்கு அதை பிடிச்சி தரேன்னு சொல்லி கேட்டது அது இயலாது, அடிப்படையில கூடாது. ஆனா இந்த ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தத்துல சில அதாவது இன்றைய காலத்தின் தேவையின் காரணமாகவும் இஸ்லாமிய அடிப்படையில சில நேரங்கள்ல இப்படியான ஒப்பந்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த காரணத்தினாலும் இன்றைய அறிஞர்கள் ஏகோபித்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா அறிஞர்களும் கூடுதல் சொல்றாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் இப்ப அதாவது தற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இது சஹாபாக்களுக்கு பின்னால் தாபியங்களுடைய காலம் அல்லது மதுஹப்களுடைய தோற்றம். 4 மதுஹப், ஹனஃபி மதுஹப், மாலிக் மதுஹப், ஷாஃபிஈ மதுஹப், அஹ்மத் ஹம்பலி மதுஹப், இந்த 4 மதுஹபுடைய காலத்துடைய தோற்றத்திலே இந்த பிரச்சனை, இந்த பொருளாதார ஒப்பந்தம் காலத்தின் தேவையின் அடிப்படையில் சில அறிஞர்கள் அனுமதித்து விட்டார்கள். அதில் முக்கியமாக ஹனஃபி மதுஹப் மாத்திரம்தான் இந்த ஒப்பந்தத்தை அன்றைய காலத்திலே கூடும் என்று சொல்லி அனுமதித்தாங்க, அங்கீகாரம் வழங்கினாங்க. ஆனாலும் ஏனைய 3 மதுஹப்களும் மிகவும் பிரபல்யமான ஷாஃபி மதுஹப், மாலிக் மதுஹப், அதே மாதிரி ஹம்பலி மதுஹப் போன்ற அறிஞர்கள் எல்லாருமே இந்த ஒப்பந்தம் கூடாதுன்னு அன்றைய காலத்துல சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்றைய நிலைமைய, இன்றைய ஒரு 100 வருஷத்துக்கு அதாவது
கிட்ட ஒரு காலப்பகுதியில் நாம பார்க்கிற நேரத்தில் அறிஞர்கள் ஏகோபித்த அளவுக்கு இந்த ஒப்பந்தம் கூடுதல் சொல்றாங்க. ஏன் கூடுதல் சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பல நியாயங்களை எடுத்து பார்க்கறதுக்கு இருக்கும். முதலாவது நியாயம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்த முறையை அனுமதித்தாங்க. மதீனாவாசிகள்ட்ட அது நிறைய இருந்துச்சு. ஆனால் அது ஒரு எக்ஸெப்ஷன் அல்லது ஒரு விதிவிலக்கு என்ற அடிப்படையில ஒரு அனுமதியை வழங்கினாங்க. எப்படி என்று சொன்னா அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொருள் அதாவது அன்றைய காலத்துல அவங்களுக்கு இந்த ஈச்சப்பழம் தான் முக்கியம், அதாவது மிகவும் பிரபல்யமான வியாபார பொருளாக இருந்துச்சு மதீனாவாசிகள்ட்ட. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஈச்சப்பழம் அதாவது இத்தனை டன் தேவைன்னு சொன்னா ஒருத்தர் என்ன செய்வார், எனக்கு இத்தனை கிலோ நீங்க உங்களுடைய அறுவடைக்கு பின்னால தாங்கன்னு முப்பணம் அப்படியே பணத்தை கொடுத்து இந்த நேரத்துல நீங்க தரணும் என்று எக்ரிமெண்ட் அடிச்சிருவாரு. அப்ப இந்த வழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னாடியே மதீனால இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துடைய அடிப்படையால் விளங்கப்படுத்தப்படுகின்ற நேரத்துல அப்ப மறைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்க இயலாத என்ற அடிப்படையில சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிபந்தனைகளை வைத்து இதை கூடும் என்று சொல்லி அதை ஒரு விதிவிலக்கான ஒரு அம்சமாக ஆக்கினாங்க. அப்ப சலம் என்ற வியாபாரம் நாங்க அதாவது ஒரு பொருளை அந்த பொருளுடைய முழு பண்பையும் கூறி இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த பொருளை தாங்கன்னு முற்பணம் கொடுத்து முற்பணம் இல்லை முழு பணத்தையும் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம், அதுதான் சலம் என்ற வியாபாரம். அந்த வியாபாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த வியாபாரத்துக்கு ஒத்த அடிப்படையில தான் இந்த அல்-இஸ்திஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இருப்பதன் காரணமாக அறிஞர்கள் அது கூடும் என்று சொல்லி சொல்றாங்க. இரண்டாவது நியாயம் என்னன்னு கேட்டா அதாவது இப்ப நாங்க ஒத்தரட்ட போறோம், அதாவது ஒரு தலப்பாடம் செய்யக்கூடிய ஒரு அதாவது ஒத்தரட்டை வைத்து நாங்க எங்களுக்கு இப்படியான ஒரு தலப்பாடத்தை செஞ்சு தாங்க அவர்கிட்ட நாங்க ஒப்படைக்கிற நேரத்துல நாங்க சரி அவர் சொல்லுவாரு ஒரு பீரியட் ஒரு மாசத்துக்கு பின்னாடி வாங்க, அவர் சும்மா சரி நான் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன்னு சும்மா சொல்லுவாரா? இல்ல, கட்டாயமா நீ முற்பணம் இல்லாட்டி முழு பணத்தை நீ கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் என்றா அவர் நீங்க சில நேரத்துல நீங்க வாங்காம போனா அவர் யாருக்கு விற்கிறது, அவரு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதன் காரணமாக அதாவது இஸ்லாமிய வியாபாரத்தில் விற்கிறவராக இருந்தாலும் சரி வாங்குறவராக இருந்தாலும் சரி ஏமாற்றப்படக்கூடாது என்ற அடிப்படையை அம்சமாக வைத்து அறிஞர்கள் இந்த வியாபாரத்தை இன்னொரு நியாயத்துக்காக அதாவது அதை செய்யக்கூடியவர் பாதிக்கப்படக்கூடிய எந்த விற்கிறவர் வாங்க முடியாதவர் சொல்லிட்டாருன்னா அவர் வேற யாருக்கு விற்கிறது ஒரு ஏமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுவார் என்ற காரணத்தினால அது கூடும் என்று சொல்லி அதாவது அறிஞர்கள் சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நான் சொன்ன இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கிறதுக்கும் கூலி கொத்தரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வித்தியாசம். இப்ப கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொன்னா என்னது, நான் அவர் தான் முழுமையாக ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நான் ஒருத்தர பொறுப்பாக கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொன்னா நான் ஒரு சம்பந்தம் இல்லை. நான் சொல்லுவேன் எனக்கு இந்த நேரத்துல இத்தனை 2 வருஷத்துக்கு பின்னாடி இப்படியான நீங்க மெப்ல எழுதின மாதிரி இப்படிப்பட்ட அதாவது எல்லா அந்த வர்ணனைகளையும் ஒரு சொல்லணும். இப்படி இப்படி இருக்கணும், இந்த வீடியோடைய தீம் இப்படி இருக்கணும், அதனுடைய இது எப்படி இருக்கணும் முழுமையான டீட்டெயில் சொன்னதுக்கு பின்னாடி நீங்க எனக்கு இப்படி செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி தாங்கன்னு நாங்க சொல்லுவோம். சொல்லி அப்ப நாங்க பணம் கொடுத்து ஒத்தரை செய்ய வச்சேன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், அது ரெண்ட் பண்றது. இப்ப நீங்களே வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுற நேரத்தில் நீங்களே சாமான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அது இதுகளுக்கு வராது. அதுக்கு சொல்றது ரெண்ட் சொல்லி நாங்க கூலி கால்களை வச்சு நாங்க கட்டுறது அது எங்களுடைய பணம் தான். இது அந்த கான்ட்ராக்ட் செய்யக்கூடியவரை என்ன செய்வாருன்னு சொன்னா அவர்கள் அதாவது அவர் தான் முழு பணத்தையும் போட்டு அவங்களுக்கு கட்டி தருவார். அப்ப அந்த கூலி கொத்தரை பிடிக்கிறதுக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கும் இடையில வித்தியாசம் அது எங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அந்த ரெண்டும் வேறு வேறு ஒப்பந்தங்கள் என்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கிற நேரத்துல அந்த அதாவது அந்த கான்ட்ராக்டான பணத்தை முழுமையாக ஆரம்பத்துல கொடுத்து செய்ய வைக்கிறதுக்கு வேணும். அப்படி யாரும் இன்னைக்கு செய்யறது இல்லை. அதுல சில பிரச்சனைகள் வர்றது காரணமா அப்படி இல்லாம கட்டம் கட்டமாக அதாவது ஆரம்பத்துல ஒரு தொகை அதுக்கு பின்னாடி கட்டம் கட்டமாக வேலையை பார்த்து கொடுக்கிற அந்த அடிப்படையில கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. அப்ப மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டா சில நேரத்துல ஒரு சொன்ன அதாவது குறிப்பிட்ட நேரத்துல அவர் வேலையை முடித்து தராவிட்டால்
வேலை அதாவது அந்த ஒப்பந்தத்துடைய ஆரம்ப நேரத்திலே நீங்க எனக்கு இந்த கண்ட்ராக்டை இந்த நேரத்துல முடிச்சு தராவிட்டால் ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு இவ்வளவு நீங்க வராமன்னு சொன்னது இந்த பெனால்டி கட்டணும் என்று அதை செஞ்சு கேட்கிறவருக்கு ஒரு நிபந்தனை போட இயலுமான்னு கேட்டா போடுறதுக்கு இயலும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா மாறி நடக்கிறதுக்கு இயலாது. எப்படி கண்ட்ராக்டாரர் சொல்றாரு, நீங்க எனக்கு தர வேண்டிய பணத்தொகைய நீங்க ஒரு நாள் பிந்தி தந்தாலும் நீங்க அதுக்கு இவ்வளவு நீங்க பெனால்டி கட்டணும், அது கூட அது வந்து வட்டியாக செய்யணும். சரிங்களா? அப்ப எல்லாமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலே ஒப்பந்தம் பண்ணுகின்ற நேரத்திலே கண்ட்ராக்ட் கொடுக்கிற வரைக்கும் தானே செஞ்சு தருமாறு கேட்கிறாரு. அவருக்கு செல்லும் நீங்க எனக்கு ஒரு வருட காலம் அதுக்கு பின்னால் ஒரு நாள் பிந்தினாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நீங்க எனக்கு பெனால்டி தரணும் சொல்லி நிபந்தனைய ரெண்டு பேரும் ஆரம்பத்திலே போட்டு கொண்டாந்து அதுல பிரச்சனை இல்லை. ஆனா மாறி போடுறதுக்கு இயலாது. எப்படி நீங்க எனக்கு தர பணத்தை ஒரு நாள் பிந்தினாலும் நீங்க இதுக்கு நீங்க வந்து பெனால்டி எவ்வளவு தரணும்னு சொல்றதுக்கு இயலாது. சரிதானே? இதுல இன்னொரு ஒப்பந்தம் இருக்குது, அது தௌரீத் வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல நாங்க பார்ப்போம். அதே போல இதுல புதிய ஒரு ஒப்பந்த முறைகள் இன்றைக்கு, அதாவது இப்ப நாங்க பார்க்கிறோம் மக்கால இருக்கக்கூடிய பெரிய டவர் கிளப் டவருடைய பில்டிங்கும் அக்துல் பினா சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய ஒரு வியாபார ஒப்பந்த அடிப்படையில் தான் அது வந்து செஞ்சு அது சம்பந்தமாக நான் அது எப்படி நடக்குது அப்படியான ஒப்பந்தம், அதாவது அந்த ஒப்பந்தங்களுடைய விளக்கம் என்ன, மார்க்கத்துடைய நிலைமை என்னன்றதை நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம். இதுதான் சுருக்கம். அதாவது இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட இதுல வந்து மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை, அது வந்து நிபந்தனைகளுடன் கட்டாயமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். அதாவது